கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்துக்குச்சு. இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரை மூடி, 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். திருவி போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேவர்லாம் இறங்குனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.